ஹாய் கேஸ், இன்னைக்கு நம்ம வந்து சிம்பிளாக ஒரு குழம்பு ரெசிபி பார்க்க போகிறோம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய், 5 கிராம் தனியா, 50 கிராம் தேங்காய், ஒரு 3 கிராம் மிளகு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு பாருங்கள். தேங்காயிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அதுதான் வந்து பதம். கருவேப்பிலை போட்டு கலந்துட்டு உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆறின பிறகு நம்ம இதை எடுத்து அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வந்து பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுதான் நம்ம வைக்க போகிற குழம்போட பேஸ்ட். ஆல்ரெடி வதக்க யூஸ் பண்ண அந்த பேன்லேயே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கடுகு, ஒரு 2 கருவேப்பிலை, வேக வச்ச உருளைக்கிழங்கு 100 கிராம், வேக வச்ச மூக்கொட்டை 100 கிராம், நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் தனியாக பேஸ்ட் எடுத்து கொடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 3 கிராம் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி கடைசியில் சேர்த்துட்டு இறக்கிடுங்க. நம்மளோட குழம்பு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி